பேச்சு தோரணை ஹீரோயிசம், நீங்க சினிமாவில தான் ஹீரோ. நிஜத்தை புரிஞ்சுக்கங்க. நிஜத்துல நீங்க ஹீரோவே கிடையாது. நீங்க சாதாரண ஒரு மனுஷன் தான். நிஜத்துல நீங்க ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதால பாதிக்கப்பட போறது என்னுடைய சகோதர சகோதரிகள் தாங்க. குழந்தைங்க எல்லாம் பாதிச்சாங்க. அது மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். நமது விழிச்சமலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ண பிரஸ் வச்சுங்க. நமது காணொலி வரும்போது அதை நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு நீங்க ஆதரவு செய்யும் போது எங்களுக்கு வளர்ச்சியா சேனல் மேலும் வளர்வதற்கு பேருதவியா இருக்கும். நம்முடைய தமிழக சிந்தனைகளையும் சீமாவுடைய கொள்கைகளையும் மக்களிடம் சென்றுவிடுவதற்கு பேருதவியா இருக்கும். தவறாமல் உங்களுடைய சின்ன இந்த சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். இப்ப நம்ம நேற்று இப்ப காணொலியில நம்ம பேசியிருந்தோம் தாவாக்கோட சேட்டைகள் பற்றி. இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு தான் உங்களுக்கு நடக்கிற அட்டூழியங்களை, சுவாரஸ்யங்களை, விஜய் ஸ்பீச்சு அது எப்படி பேசுறாரு என்பது நம்ம தெரியவர சொல்லியிருந்தோம். அதை பற்றி நம்ம காணொலியில் பேச போறோம். நேற்று ஈரோடு விஜயமங்கலத்தில் தாவக சார்பில் ஒரு பரப்புரை பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டம் ஏற்கனவே ஒன்றை கரூர் சம்பவங்களை நினைவுபடுத்தி தான் அந்த சம்பவங்களோ அதை பற்றி நிகழ்வு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் துரிதமாக அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அது வரைக்கும் எந்த சம்பவம் நடக்காத வரைக்கும் அந்த விஜய் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். அது நமக்கு அது மாற்று கருத்தில்லை. எதிர்கட்சிகளாக இருந்தாலும் எதிராளிகளாக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் சில நல்லவைகள் இருந்தாலும் ஆதரிப்போம், தவறான செயல்களை விமர்சிப்போம். ஏன்னால் அவர்கள் தான் திருத்த முடியும். அதற்கு என்பதற்காக தான் இந்த காலையில் இப்போ நோக்கணும்னா, ஏன்னு சொன்னால் இந்த விஜய் ரசிகர்களின் செயல்பாடுகள் மிக மோசமாக இருக்கும் ரசிகர்களுக்கு என்று சொல்லி அன்று ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அது பேரை சொன்னோன்னே, அப்பா அவங்களுக்கு வேலையே இல்லைப்பா, விஜய் எதுக்கு வந்துடுவாங்கப்பா, ஏன்னா இது விஜய் எதிர்த்தான் மேலாகலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டது. அது யாரும் இல்லை, ராஜேஷ் பிரியாங்க தான் பாமக விலை வந்தாங்க. ராஜேஷ் பிரியாங்க சொன்னாங்க, விஜய் ரியல் ஹீரோ கிடையாது, அது ரியல் ஹீரோ. ஒரு படத்துல கிடைக்கிற ஒரு ஆக்டர். அவரு ரசிக கூட்டம் இதை புரியாம மக்கள் சொல்றதுலாம் பின்னாடி ஓடுறாங்க, தற்கூறிகள் என்பதை அன்றைக்கே துப்புனாங்க. உங்களுடைய பேச்சு தோரணை ஹீரோயிசம், நீங்க சினிமாவில தான் ஹீரோ. நிஜத்தை புரிஞ்சுக்கங்க. நிஜத்துல நீங்க ஹீரோவே கிடையாது. ஏன்னா சீமான பக்குவப்படுத்துக்காக தான் பேசுவார். சரி குறைகள் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பேசுவாரு. ஆனா அவர்களுக்கு ஏற்க மனம், விஜய் ரசிகர்களுக்கு ஏற்க மனம் வராது. காமெடி உமிழ்வார்கள் சீமான் மீது. சீமான் பேசுகின்ற செயல்கள் சரியா தப்பா, அது என்ன சொல்கிறாரு, இதுல நம்ம தவிர்த்திருக்கோமா அப்படின்னு நோக்கம் கிடையாது. நம்ம எதிர்கட்சியா இருக்கிறோம், ஆப்போசிட்டா இருக்கிறோம். சீமான் எது சொன்னாலும் அவருக்கு விமர்சிக்க வேண்டும். அவர்களுடைய மனநிலை அதுதான். விஜயருடைய தொண்டர்கள் மனநிலை அப்படிதான் இருக்குது. விஜய் அவர்களுக்கு அந்த அறியாமை தான் அந்த பிரதிபலிப்பா தான் அந்த மாநாட்டில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, அந்த வகையில் என்ன பண்ணாங்கன்னா, சரி இப்போ கூட்டம் ஆரம்பித்து மட்டும் சரியான மீடியா சேட்டைகள் ரொம்ப கேவலமான சேட்டைகள். என்ன அது தற்பூரி கூட்டம்னு ஏன் சொல்றோம்னா, இதை விட இந்த வேற எங்கேயுமே பார்த்துக்க முடியாது, எந்த கட்சியும் பார்த்துக்க முடியாதுங்க. உண்மையில அப்படிப்பட்ட ஒரு கேவலமான. சரி, இப்போ இந்த புழு சரி ஓகே, இவ்வளோ ஏற்கனவே பெண்களை பார்த்துக்க அப்புறம் இறந்த பிறகு தண்ணீர் வசதி, சரி அவங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. சரி ஓகே, பெண்களுக்கு விஐபி போகணும், முன்னாடி 4 கவுண்டர் வச்சு ஒரு 2000 மக்கள் இருக்கிற மாதிரி தண்ணி பாதுகாப்பு செஞ்சாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்றவங்களே பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். சரி, ஆனா ஒண்ணு புரிகிறது, இதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. பெண்களை முன்னிலைப்படுத்துவது, இதன் மூலம் பெண்கள் ரசிகளை வாக்களை பெருத்தி விடலாம். எல்லாம் இளம் பெண்கள், அரியா வயசு பாம்பு கிடைச்சா மிதிக்க வயசு சொல்லுவாங்களோ, அது மூலம் என்ன நடக்குது நாட்டு தெரியாத கூட்டத்தில் அது உள்நோக்கம் தான். சுயநலமாக அந்த பெரிய ஒரு திட்டம் தான் அது. அவ்வளோ மீதுல அக்கறைலாம் இல்லை, அவ்வளோ அக்கறைலாம் சொல்லி கூட இல்லை. ஏன்னு கேட்டால் காவல்துறை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துட்டு உங்களுக்கு கரூர் சம்பவம் தொடர்ந்து தான் 4 பேர் கொலை செஞ்சுட்டு வந்த சம்பவம் தான். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி அசங்காவதோ போராட்டம் நடந்ததுன்னா நம்ம மாவட்ட சில பொறுப்பாளர் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுக்கு மீறி அதிகம் நடத்தோம்னா கட்சி கூட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொன்னோன்னே விஜய்க்கு பயம் வந்துட்டு, ஆஹா உள்ள போய் ஏற்பாடு 22 நாள் பனையூர்ல இருந்து வந்திருக்கோம், திருப்பி சம்பவம் நடந்துடக்கூடாது, இது பெரிய பேசுபொருள் ஆகிடுமே அப்படின்ற பயத்துல அவர் என்ன ஒரு உஷாராக தான் வேற வழி இல்லை, நமக்கு பிற கட்சிகளோட பெரும்புள்ளிகளை நம்ம எப்படி இழுத்தணும் அப்படின்னு செங்கோட்டையன் தலைமையில் அனுபவன்றதை அவருடைய தலைமையில் அந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றிருக்குது. சில தவறுகள்லாம் இருக்கிறது, நம்ம அதை கண்கூடாக நம்ம காணொலிகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. அப்படின்னு ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த எச்சரிக்கை இறப்பு எச்சரிக்கை கொடுத்தோன்னு பார்க்க தான் செங்கோட்டன் அவரோட செய்தியாளர் பேட்டி கேட்கிறாங்க. அந்த காணொலியோட 3 காலையும் சொல்லியிருக்கிறோம், முள்வேலிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம், முன்வெளிகளை அமைக்க பணி நடந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் அதில் ஏறாது இருப்பதற்கு முள்கம்பிகள் சுற்றி விடப்படும். இதுதான் இவருடைய விஜய் ரசிகர்களோட அவருடைய நடவடிக்கை.
அவர் திருந்த மாட்டார்கள் என்பதற்கு தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதுல வர இந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லுகிறார், எங்க கட்சியில இருக்கிறவங்களாம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் அவன் தானே அவங்களா ஒரு சொந்த காசப்பட்டு வந்துருவாங்க. திமுக பேர் 1000 கொடுத்துட்டு வந்து கூட்டம் உட்கார மாட்டாங்க. ஏறப்ப மிதிக்கிற வயசு, விஜயோட கொள்கை பிடிச்சி ஒரு விட்டு இதெல்லாம் யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த ஓட்டை வந்து சீமான காலி பண்ணுவதற்கு ஓட்டான். சீமான காலி பண்ற ஓட்டு என்பதுக்கு முன்னாடி சீமானை ஏன் காலி செய்யணும்னு புரியாத தற்கொலை கூட்டம் தான் இங்க வந்து விஜய் கூட்டத்துல வந்திருக்கும். அது ஏன் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, எதுக்காக வந்திருக்காரு தெரியாத கூட்டம் தான். சீமான் பேசுவதற்கெல்லாம் எதிர்வினையாற்றக்கூடிய மூளையற்ற கூட்டம் தான் அந்த விசிறி எதிர்ப்பு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் தான் அந்த மீடியா சேட்டைகள் சொன்ன பாத்தீங்களா. ஒரு பெண்ணு சொல்றாங்க, நீங்க எதுக்கு தேவைக்காகன்னு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க, எதுக்காக போடுங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க. எங்க வீட்டுல 9 ஓட்டு இருக்குது. 9 ஓட்டு யாரும் போடலன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் விஷம் வச்சு கொண்டுருவேன். இது எந்த மாதிரியான மனநிலை? அப்ப இந்த மாதிரி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரா விஜய் அவர்கள்? இது மட்டுமா? ஒரு பெண்ணு விஜய் கார் வந்து ஓடுது, கடன்னு ஓடி போகுது பொண்ணு. அவங்களே எச்சரிக்கிறாங்க, மீடியா இருக்கு வேற ஏமா ஓடியா இருந்த பொண்ணு கேட்கறாங்க, இல்ல உங்களை பார்க்கணும் ஆசை, ஒரு தடவை நேரில் பார்த்துடணும். அதுல ஒரு கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மாசமா இருக்கிறேன், அவங்க அக்கத்துல அவங்க சிரிச்சுக்கிட்டு தருதான், எங்க தங்கச்சி தாங்க மாசமா இருக்கு, 8 மாசங்க. ஏன்னா ஏற்கனவே வீட்டுல சொன்னாங்க, இது மாசமா இருக்கு, கூட்டத்துக்கு போவோம்னா கலைஞர் பிரச்சனை வரும். இன்னொன்னு அதெல்லாம் பார்க்கலைங்க, நான் விஜய் பார்த்தே ஆகணும் அப்படின்ற எவ்வளவு இந்த வீட்டுல உள்ள மாமியார்கள் மருமகளை புருஷன் கணவன் கவனித்துக் கொள்ளுங்கள். இது கூட்டத்துக்கு தேவையான பொண்ணா இந்த மாதிரி பொண்ணுகள் எல்லாம் விஜய் உருவாக்கி வச்சிருக்கானா நீங்க யோசிச்சு பாருங்க. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 மந்த் ஆகுது, சாரி 1 வீக் தான் ஆகுது, கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை வயிற்றுல ஒவ்வொருத்தரும் குழந்தை கிடைக்கிற பெரிய விஷயமா இருக்குது. அது போனாலும் பரவாயில்ல, விஜய் பாப்பா என்ன ஒரு நடிகன், ஒரு கூத்தாடி, அவன் மூஞ்சி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு முகம்படைத்த ஒரு மனுஷன் தான். திரையில் நடிச்சிருக்கான். திரையில் நடிச்ச மனுஷன் நேரில் பார்க்க வந்த பிறகு அதுதான் உலகன்ட்டு பார்க்க வந்த கூட்டம் தான். அது வந்து தற்கூர் கூட்டம் தான். அது இன்னும் கொள்கை இன்னொருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. உங்களை பின்னாடி இந்த விஜயில பிடிச்சி இந்த கொள்கைத்தில் வச்சாலும் யாரு பிடிங்க இருக்காரு, யாரு பிடிங்களா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சொல்லுங்க, சொன்னா தெரியாதுங்க உங்களுக்கு. சரி, இதுல இருக்கிற பேர்லாம் தெரியுமாங்க, நீங்களே சொல்லுங்க. சரி என்னங்க அது, சரி உங்களுக்கு சரி சொல்லுங்க. சரி உங்களுக்கு யார் தான் பிடிக்கும் போட கை வச்சு காட்டு, கை வச்சு, அது யார் தெரியுமா? தெரியாதுங்க. அதுதாங்க ஈரோடு பெரியார்ன்றார். தெரியுங்க, நீங்க சொல்லணும் பார்த்தாங்க. எப்படி முட்டாளா இருக்காம பாருங்க. சரி ஓகே, பக்கத்துல இருக்கிறதுக்கு யாரும் தெரியுமா? தெரியாதுங்க. அட முட்டாள் தற்கூர்கள படிச்சுதான், படிப்பு தான் முக்கியம். பல படிப்பு டிகிரியில முடிச்சு அம்பேத்கரே தெரியலன்றான். இதுல கொள்கை தலைவரா வச்சிருக்கான் தற்கூர் கூட்டம். இப்ப இந்த தற்கூர் கூட்டம்லாம் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னாக்கா 5 தலைவர் வச்சிருக்காரு, ஒரு பேரும் தெரியல. வேலுநாச்சியர் வச்சிருக்காரு, அஞ்சலி அம்மாள் வச்சிருக்காங்க, காமராஜர் வச்சிருக்காங்க, அம்பேத்கர் வச்சிருக்காங்க, இப்படி ஒரு 5 தலைவர்கள் வச்சிருக்காங்க. இவரோட கொள்கை தலைவர்களே இது என்னன்னு தெரியாம இந்த விஜய் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் செயல்பாடுகள் எதுக்கும் தெரியாம இந்த கூட்டம் வந்து சேர்ந்திருக்கு. இந்த கூட்டம் எதுக்காக விஜய் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அவருக்கு அறிவு உள்ள மூளை ஒன்றும் தகுதி ஒன்றும் கிடையாது, அது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதாங்க. பிடிச்சிருந்தா போது நட்டாத்துல விட்டு இறக்கி விட்டு போடுவாரு. அந்த மாதிரி ஆளு தகுதி இல்லாதவனுக்கு வந்து இந்த இது ஒரு இந்த மக்களை நம்ம மக்களை ஒன்றும் தர சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணு சொல்லுது, உங்க ஏன் விஜய் பிடிச்சிருக்கு சொல்லுங்க, என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. சொன்னா புரியாதுங்க. அவர் பண்ணுவாருங்க, என்ன பண்ணுவாருங்க, அதான் பண்ணுவாருங்க. அப்ப என்ன மனநிலையை பாருங்க. ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, நீங்க வந்து விஜய் உள்ள கொள்கை தலைவர்லாம் வச்சிருக்காங்களே, இந்த ஒரு பெரியாரு, அண்ணா, அஞ்சலி அம்மா, இப்படி எல்லா தலைவரும் வச்சிருக்காங்களே, இது எப்படி பாக்குறீங்கன்னா? அவருக்கு பிடிச்சிருக்கு, அவரு வச்சிருக்காங்க. இப்ப ஒரு கலைஞரை பிடிச்சிருக்கோம், அவங்க வச்சிருப்பாங்க. எனக்கு திமுக ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிருப்போம், நான் பாக்கெட்ல வச்சிருப்போம். அது மாதிரி அவர் பிடிச்சிருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. அப்ப எல்லா கட்சியிலும் ஒரு குட்டையிலும் குழப்பி வச்சு அவருக்கு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி எல்லா வாக்குகளுக்காகவும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்காம எல்லாத்துலயும் அடையாளத்தை வச்சு கொண்டு வாக்கு உருவாக்குன்ற சுயநலவாதி அந்த கூட்டத்தில் தற்கீர் கூட்டங்களும் ஒரு கொள்கை கோட்பாடுகள் கூட்டங்கிறது இதுக்கு ஒரு சான்று அடையாளம். இதுல ஒரு பெண்ணு சொல்றது, சாட்டை ஓட்டை, கம்பீரமா ஒரு பெண்ணு சாட்டை ஓட்டை நடுக்கப்பட்ட உனக்கு இருக்கு வேட்டு, என்ன வீரவாசனம் பேசிட்டு இருக்காங்களா? இந்த லட்சணம் என்னன்னாக்கா, இந்த கரூர் கூட்டத்துல நடந்த சம்பவத்தை பிறகு குழந்தைகளை பெரிய கூட்டி வரக்கூடாது, பேரிழப்பட்டிருக்க சம்பவம் சொல்லியிருக்காங்க. இதுல கூட்டமா வந்து 3 நாள் முன்னாடியே பார்த்துக்கிறது, இடத்த பார்க்கணும், குழந்தைகள் ஆசைப்பட்டார்கள், எங்க தளபதியை பார்க்க முடியாது, இதனால பார்க்கணும். இப்ப எப்படியோ பட்டது அது கூத்தாடி ரசிகர்கள் பார்க்குவதற்காக வந்து கூடப்பட்ட போது இது உறுதியாக நமக்கு தெரிகிறது.
ஒரு பெண்ணு சொல்லுகிறாரு, எனக்கு ரவிஜியை பிடிக்குங்க, எக்ஸாம் இருக்குங்க, எக்ஸாம் விட்டு நான் வந்துட்டேங்குது. படிப்பை விட தனக்கு கூட்டாக தான் கொடுக்கலாம். படிப்பு எவ்வளோ பேர் பேகாயுதம், ஒவ்வொருத்தவங்களும் படிப்பாக உயிரை விடுறாங்க. படிப்பு நீட்டே எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு பெண்ணு நான் படித்து பாஸ் ஆக முடியேன்னு எழுதுறாங்க. ஒரு துறையிலையும் என்னால் பாஸ் ஆக முடியலையே, எப்படியாச்சும் பாஸ் ஆகிட்டு அவமானமா இருக்கு, படிப்புல வெற்றி பெற முடியலன்னு இறக்குறாங்க. தவறான விஷயம் தான், இறக்கக்கூடாது. இருந்தாலும் அந்த என்னுடைய லட்சியத்தை அடைய முடியலன்னு சொல்லிட்டு படிப்பு முடிக்க முடியலன்னு அப்படி இருக்கிற பெண்கள் மத்தியில படிச்ச பெயிலானாலும் பரவாயில்ல, நான் அரியர் வச்சு பாஸ் ஆகிப்பான், எனக்கு படிப்பு வரனாலும் பரவாயில்ல, முட்டாளானாலும் இருப்பான், ஒரு நாள் கூத்துக்கு விஜயை பார்த்துட்டு என் வாழ்க்கை பாழாட்சி பண்ணிட்டு இருக்கின்ற மனநல கூட்டம் தான் இது. சீமானோட கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அப்படி ஒரு கூட்டம் கிடையாது. சீமானுக்கு வர்ற கூட்டம்லாம் சீமான் என்ன பேசுறாரு, எதை பேசுறாரு, அது எப்படி செய்வாரு அப்படிங்கிற உட்காந்து ஒரு மணி நேரம் பல மணி நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்து அது சரின்னு அவங்ககிட்ட பக்கம் இருக்கிற ஒரு கூட்டம். இந்த விஜய் ஆரவாரமா பேசுறது, உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு பேச்சு, மக்களை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு பேச்சு, இந்த பேசிகள்லாம் நம்பிதான் இந்த தற்கீர் கூட்டம் தான் விஜய் பக்கம் நிக்குது. அறிவார்ந்த கூட்டம்லாம் சீமான் பக்கம், அறிவற்ற மூளையில்லா கூட்டம்லாம் விஜய் பக்கம்ங்கிறது ஒரு விஷயம், ஒரு பக்கம் இருக்குது. சரி, இதுல உடுக்க விஜய் இப்ப இந்த மடத்து நேரத்தில் என்ன பேசினாரு பாத்தீங்கன்னா, எப்போதும் அங்க போன மாதிரி சாட்டை விஜய் நார அடிச்சிட்டாரு. எங்கெங்க போறோம் அந்தந்த ஸ்டேட் மாவட்டத்துக்கு உரிய விஷயங்களை எடுத்து வச்சு பேசுவாருங்கிறது நேற்று ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதே போலதான் அவருடைய இடத்துல பெட்டுங்கிறது அடிச்சு காரி விமர்சிக்கிறாரு. இதுல பேசின மஞ்சள் நாடக காளிங்கராயர் பத்தி பேசினாரு, பாம்பு பேசினாரு, கடப்பார் என்று பேசினாரு, மாசு காசு அப்படி சொன்னாரு. இதுல மஞ்சள் எது சொன்னா, மஞ்சள் நம்ம மங்களகரமா இருக்குது, எப்போதும் மஞ்சள் தான் ஆரம்பிப்பாங்க, மங்களகரமா இருக்குது அப்படிங்கிறாரு. அது வைப்பை கொடுக்குதான். அப்படி எப்படி, அதாவது கொஞ்சம் நம்ம என்ன சொல்ல வரோம், பேச்சு என்ன, நம்ம கருத்து என்ன, அதுல வைப்பாவே சொல்றது சரியான மக்களுக்கு உற்சாகம் மட்டும்லாம் கிடையாது. மஞ்சகரமா இருக்கு, வைப்பாகணும், கலராக இருக்கணும், அழகா இருக்கணும், ஆக்டிங் இருக்காது, மாசு அப்படிதான். அது மாதிரி இதுல ஒரு சதை என்ன, அந்த காளிங்கராயங்கிற அணையை கட்டினாங்களாம். அதற்கு அதுக்கு சம்பவம் நடந்த சம்பவம் உண்பம் அணையை கட்டியிருக்காங்க. அந்த வாழ்வாதாரங்கள் பெருக்குவதற்காக, விவசாயம் பெருக்குவதற்காக அந்த அண்ணடு ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட அமைச்சிருக்கிறாங்க. அது ஒரு சிறிய சாதனை தான், அவருக்கு நம்ம மதிக்கணும். அதை நினைவு கூறுகிற பொழுது நம்ம அதை மதிக்கணும். ஆனால் அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் மூளையற்ற விதமாக வரலாறு தெரியாம பேசியிருக்கிறார் என்பது விஜய் அவர்களுக்கு ஒரு கட்சி தலைவர் பேசி கொடுக்குறாரு. பாம்பு படுத்துச்சு உட்காந்துச்சான், அது போன இடமா வளைஞ்சு கட்டினாராம் அப்படின்ற ஒரு இதுக்குதான் சாட்டை பதில் கொடுத்துருக்காரு. அப்படி கிடையாது. அந்த மக்களுடைய இந்த ஊர்ல அரிசி விளையாத இந்த ஊர்ல பொண்ணை கொடுக்க மாட்டாங்க வெளியூர்ல. அதுக்கு யோசிச்ச உடனே அந்த பூமியில நான் அந்த விளை வச்சு காட்டுவேன், அதுக்கு இந்த விவசாயத்தை பெருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த அணையை கட்டிருக்காங்க, அந்த ஆறுகளை வெட்டிருக்காங்க, அணை கட்டிருக்காங்க. அந்த ஆறு எது கட்டு எப்படி வந்தோம்னாக்க, இந்த கிராமங்களில் பார்த்தா ஒரு மாறி மழை இருக்கும்போது எல்லா பகுதிகளும் தண்ணி செல்ல வேண்டும், செல்வ பார்க்க வேண்டும், எல்லா வளங்களையும் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எல்லா பகுதிக்கும் இந்த கடந்து செல்லும் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதனால பாம்பு மாதிரி இருக்கிறதுனால பாம்பு வைக்கல், பாம்பு பழம், பாம்பாறு ஒரு அடையாளம் சொல்லுவது போல ஒரு அடையாளம் சொல்றது, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்லிருக்காங்க. ஆனால் அதுதான் உண்மை என்று பாம்பு போனது, அது பின்னாடியே போனது, அதனால வளைஞ்சே கட்டினார் என்று சொல்றது மூடத்தன்மை. சாட்டை நல்லா போட்டு நெத்தியில் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காரு. விஜய் பேசுனது பாத்தீங்கன்னாக்க ஒரு 1 மில்லியன் வீடியோ வியூஸ் போயிருக்கு. அந்த தற்கொலை தான் போட்டு உடைச்ச 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் கிட்ட அந்த சாட்டை அவர்கள் போயிருக்கிறாரு. இதுல ஈரோடு கடப்பாறை, ஏன்னா சீமானனை பேசினாருன்னா இந்த எதை பெரியார் சொல்றீங்களா, பார்ப்பன எதிர்ப்பு சொல்றீங்களா, அந்த பார்ப்பனை வச்சே உங்களுக்கு கடப்பாறை தூக்கிறேன்னு சொன்னாரு. உடனே இங்க கடப்பாறைன்னு வந்துட்டாரு. சீமான் சொன்ன விஷயத்துக்கு வந்துட்டார் தலைவர். எனக்கு கொள்கை தலைவர் பெரியவா இல்ல, எனக்கு தமிழனா இருந்தா தமிழ் தேசம் தமிழ்நாடு வச்சிருப்பாரு, இவன் தான் திராவிடனாச்சா. இந்த கழகம்னு வைக்கும் போதே மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். திராவிட கழகம், அநாதர முற்ற கழகம், தேமுதிக, அனைத்து இந்திய தேசிய முற்போக்கு திராவிட, இந்த கழகம் என்பது என்னமா, தமிழ்நாடு சமதள கழகம், பிற மாநிலங்களாம் ஒண்டி வாழ்றதுக்கு ஒரு கூட்டம் தான் கழகம் வச்சிருக்காரு. இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கட்சி கிடையாது. உங்களத காலப்போக்கில் நீங்க விஜய் ரசிகர்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். கடப்பாறை வச்சா கட்டுற 100 ஆண்டு தமிழ் தேசிய பிரதித்துவம் வாங்கி கொடுத்தார். நான் இதுக்காக சக்கர நம்மளுடைய முன்னோர்களை பாடுபட்ட வரலாறையே ஒரு சொல்லாம பெரியாருக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. இப்ப ஏன்னா கேட்டீங்கன்னாக்கா, இந்த திருட்டு திராவிட கூட்டம் தமிழர்களோட வரலாற்றுகளையும் அவருடைய செயல்களையும் ஒருபோதும் வெளியே அம்பலப்படுத்தாது. இந்த பாரதியை தூக்கணும்னு பிறகு பாரதி ஒரு பார்ப்பனர், ஏன்னா அவர் தமிழுக்கு தமிழ் மண்ணுக்கு செயலாற்ற செயல்களை அவரோட மதிக்கணும். யாரா எங்க இருந்துட்டு போறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு போறாங்க, ஆனா அவருடைய செய்ய செயல்களை மதிக்கணும். அது மதிக்க கூடாதுங்க. எல்லாத்துக்கும் பெரியார் தாங்க தூக்கணும், பெரியார் தான் கிழிச்சாருங்க அப்படின்ற எண்ணம் யாவதுன்னா, இந்த தமிழ் மண்ணில் தமிழ் சமம் பேசுற அடையாளப்படுத்த தமிழ் இழுத்து கொள்வான், அதனால அவருடைய வரலாற்று பேசக்கூடாது. அதுக்கு எதிர்காராக பாரதி இழிவாக இந்த வாடகை வாயில பேசுறாங்க, திமுக
பேசுறாங்க பாத்தீங்களா, இந்த கஞ்சா குடிக்கிற எவ்வளவு கீழ்த்தரமான செயல்களை பார்த்துங்க. அப்பதான் நம்ம ஒரு பெரிய சீமான அந்த கடைப்பேரத்தை தூக்கி அடிச்சு தரமட்டமாக பெரியார் மண்ணுங்க தூக்கி வீசும்போது தான் திருப்பி இந்த விஜய் அவர்கள் தூக்கி கொண்டு பெரியார் பெரியார் பேசுறாரு. இதனாலதான் சீமானவர்கள் வந்து இந்த கொள்கையற்ற கூமுட்டம் நம்ம வந்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குறதுக்கு நம்ம 40 நாடுகள் உழைத்திருக்கிறோம், மக்களோட நல்ல போதிச்சிருக்கோம், அதன் மூலம் அவர்கள் சிந்திச்சு நல்ல தலைவர் தேர்ந்து கொண்டிருக்கும் ஒரு சீரழிக்கிற கூட்டத்தை ஒரு விஜய் உருவாக்குறான் சீமான் அவர்களை விமர்சனம் வைக்கிறார். அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு பதில் சொல்லுங்க, திருத்திக் கொள்ளணும் வச்சு அவதூறுகளை அவருடைய இயலாத செய்வதுமாக நீங்க இந்த செயல்களை பின்னாடி நீங்க வருந்தவீர்கள். இன்னொன்று கேள்வி கேட்கிறாங்கன்னா, திமுக காசு, டிவிக்கு என்ன மாசு, என்ன பஞ்சு டைலாக், எதுக்கு இந்த பஞ்சு டைலாக் என்ன இல்லை கேட்கிறான். இது என்ன, இது மாசு பீஸ் நீங்களே உருவாக்கிக்கிறீங்களா? தன்னைத்தானே ஒரு பெருமிதப்படுத்திக் கொள்வது, நான் வந்து இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி கொடுத்தது, அதை நம்புறது, மிகைப்படுத்தி பேசிக்கொள்வது. இதுதான் வந்து நாங்க இவ்வளவு சொல்றாரு. நாங்க வந்து யார வேணாலும் வச்சுப்போம், போட்டுப்போம், எம்ஜிஆர் வேணாலும் போட்டுப்போம், ஜெயலலிதா போட்டுப்போம், யார வேணாலும் போட்டுப்போங்க, யாருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது நீங்க. அப்படின்னா இது ஒரு சுயநல கூட்டம், சுயநலம் தான், இதுவும் சுயநல கூட்டம் தான். ஓட்டுக்காக என்ன வேணா செய்வாரு, என்ன வேணா பண்ணுவாரு, இது ஒரு எடுத்துக்கிட்ட ஆகுறது. இன்னொன்று சொல்றாரு, மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் இந்த விஜய் நிற்பான், இருப்பான், மக்கள் கூட இருப்பான். எப்படி இருப்பீங்க? கரூர்ல பயந்துட்டு ஓடி போய் பனையூர்ல பதுங்கிட்டு எடுத்துட்டு பிறகு வந்து ஐயோ சாமி, ஸ்டாலின் ஆட்சியில என்ன நடவடிக்கை எடுத்துருவாங்க, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பயம் வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க வந்து பயப்பட மாட்டீங்களா? எதுக்கு இந்த வாய்ச்சாவடால கொடுக்குறீங்க? எதுக்கு இந்த வாய்ச்சாவடால? திமுக ஒரு தீய சக்தி, டிவிக்கு ஒரு தூய சக்தியா? ரெண்டுமே தீய சக்தி, ரெண்டுமே மட்டமான சக்தி தான்ப்பா. அவர்கள் திமுக ஒரு ஐயோக் சக்தி, கொள்ளை கருப்பழி அட்ராச்சாக்கம் மணலுக்குள்ள திருட்டு இருக்கு அட்டுவழி எல்லாம் நடக்குதுனாக்க, அதை விட இந்த தற்கு கூட்டத்தை வந்து அது அனுபவம் வாய்ந்ததுல அவங்க செய்யறாங்க, அது பேராபத்து. அது திமுக சிஎஸ்டி ஆபத்துனாக்கா ஒண்ணுமே தெரியாம நீ வந்து டிவிக்கு வருதுன்னா நீ பேராபத்து, பெருந்திய சக்தி. ரெண்டுமே கூமுட்டை தான், மக்களை ஏமாற்றக்கூடிய சக்தி தான் ரெண்டுமே. நீங்க வந்து இதெல்லாம் தீய சக்தின்னு சொன்ன விஷயம் ரைட்டு தான். எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க அம்பலப்படுத்துறீங்க, அதெல்லாம் அதுல மூலியமா நீங்க ஒரு பிரபலமாக பேச மக்களை சென்றெடுக்கிறது மீடியா இருக்குன்றது சீமான் பேசுறத காட்டுவதில்லை. நீங்க பேசுற பொய்யெல்லாம் போய் காட்டுவாங்க, சீமான் பேசுற நல்லதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதுதான் உங்களுக்கு பிம்பப்படுத்துவது வச்சு நீங்க ஒன்றும் அவர் அறிவாளி கிடையாது, நீங்க தான் உண்மையானவர்கள்லாம் கிடையாது. மணல் மலை கொள்ளை எடுக்கிறீங்க, மணல் எடுக்கிறாங்க, திருடுறாங்க, எல்லாம் உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை, தீயமத்தை சேர்த்தி தான். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அதுக்கு எப்படி பண்ணி இப்படி நடவடிக்கை எடுப்பீங்க, சட்டம் போராடுவீங்க, எல்லாம் நிலையோட சொல்லுவீங்க. வாயில மட்டும் தான் நீங்க வடைச்சு விடுவீங்க. நீங்க வந்து அவங்க வாயில வடைச்சு விடுவாங்க சொல்றீங்க திமுக, அது வாயில வடைச்சு விடுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க, அது தெரிந்த விஷயம் தான். அங்க வாயில வடைச்சு நீங்க டீ ஆத்த வந்துருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சடிச்சதில்லை. அது அனுபவம் வாய்ந்த திருடர்கள். நீங்க திருட வர வரைக்கும் முன்னனுபவத்தை அவங்கள்ட்ட கட்டுப்பட்டவர்கள். நீங்க பயம் என்னன்னு சொல்லாதீங்க. முள்வெளி எதுக்கு அமைச்சிங்க, ஏன் அமைச்சிங்க? ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது, உங்க தற்கொலை கூட்டமா இருக்குது, ஏதாச்சும் நடந்துருமோன்ற பயம் இருக்குது. அதுக்கு தான் நீங்க வந்து இந்த விர ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க. ஓட்டுக்கு பிச்சையாக இவ்வளவு கெமாட கூட கிடையாதுயா. அஜித் போட்ட கட்ட ஓட்டு வைக்கிறது, மோடி ஐயா போட்ட கட்ட எடுக்கிறது, இவ்வளவு கேவலமான ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் கட்சிக்குங்க. எல்லா தலைவர்களும் கட்சி எடுத்து அதுக்கு ஒரு எனக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க உரிமை கொண்டாடணும். முதல்ல உங்க பிஜேபின்னா எதுக்கு மோடி பண்ணி கேட்கணும், அண்ணா தமிழ் ஏஜில் தான் போட்டி கேட்கணும், ஏன் கட்சியில் தலை எப்படி போட்டு கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்களும் எப்படியாச்சும் விஜய் ஒரு பக்கம் வந்துருவாரோ அப்படின்ற சுயநலத்துல வந்து இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கூமுட்டை கூட்டங்கிறது கொள்ளையும் கிடையாது, கூமுட்டம் கிடையாது, எதனால எடுத்து போட்டுப்பாங்க, இதுதான் நம்ம சொல்றோம். இந்த கூட்டத்தை வந்து பெரிய கூட்டங்க, அவ்வளவு கூட்டம் வந்திருக்குங்க அப்படின்னு பிம்பத்தை படுத்துறாங்க. இருக்கிற 14 சட்டமன்ற தொகுதியிலையும் சேர்ந்த கூட்டம் தான் இது. இதுல இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் எல்லாமே இந்த எலெக்ஷன் பத்தில காணாம போயிடும். சீமான திறன்நிதி அந்த நிதி விமர்சிக்கிறீங்களா? திறன்நிதி இல்லாத கட்சியே இல்லை, திறன்நிதி தான் மக்களுக்கான கட்சி. 2020 கட்சி எப்படி வீக்கா முடிஞ்சு குப்பை ஓரங்கட்டப்படும் நூல் அந்த பட்டம் அந்த போய் காத்துல பறந்து எங்க நாரா போயிடும். ஏன்னா அவன் முதலீடு போட வந்தான், ஒரு நிகழ்ச்சிக்கு 100 கோடி 200 கோடி செலவு பண்றவன் அந்த காசை எங்கேயும் எடுப்பான், இல்ல இது பின்னாடி கார்பரேட் உதவி செய்தா? அதுக்கு தான் நீங்க சிந்தித்து பார்க்கணும். எங்க ஆளு டிவிக்கு வச்சு பிரமண்டா பண்ணாங்கன்னு பெருமை கொள்ளாதீங்க. சீமான் சொல்ற கருத்து வந்து கொள்கை கோட்பாடு தத்துவம் அது என்னமே நிலையானது. அவருடைய கட்டி வச்ச கோட்டை ஒன்றும் அசைக்க முடியாது. இவங்க சீமான அழிக்க வந்துட்டாரு, எல்லா ஓட்டும் இங்க வந்துட்டு அப்படிலாம் நீங்க பிம்பத்தை காட்ட வேணாங்க. ஏதோ தற்கொலை கூட்டங்க வந்து கூட்டம் தான் விஜய் ரசிகர்கள் வந்து போட்டிருப்பாங்க, சீமானோட எல்லாத்தையும் அவரோட செயல்பாட புரிந்துகிட்ட ஓட்டம் இதுதான் சரியான தலைவான அப்படின்னு இருக்கிறவங்க எங்கேயும் போக மாட்டான். உங்களை மாதிரி தற்கொலை கூட்டம் சரியா விஜய் கட்சி ஆரம்பிக்கல சீமானுக்கு போடணும் போட்டோம், இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஓடுற கூட்டம் பார்த்தியா முள்ளாத கூட்டம், அவன் உங்ககிட்ட நிலையவா இருக்க மாட்டான். அவனுடைய அறியாமையை நீங்க பயன்படுத்துகிறீர்கள்.
இதுக்கு காரணம் என்ன சொன்னா இந்த மீடியாக்கள் தான். சீமான் வந்து ஆரம்பத்தில் வந்து விஜய் எழுதிட்டாரு, இந்த மீடியாக்களும் சரி இல்லை விஜய் பொறுப்பில் மொட்டையா போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சீமான் வந்து ஆரம்பத்தில் விஜய் பவானி புறான்றாரு. அப்படி சொன்னா மக்கள் என்ன பண்ணா பொறாம வந்துட்டு, அதனால இவர் ஜெயிச்சுட்டு பொறாம வந்துட்டு, ஏன்னா இப்படி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் அறியாமையில் பேசுறாங்க. அவர் சீமான் இந்த கருத்து சொல்லியிருக்காருங்க, இதுக்கு எதிர்ப்பு சொல்றாங்க, இது சரியா தப்பான்னு கேட்டு மக்கள் சிந்திச்சிருப்பாங்க. அந்த சிந்தனையை கொண்டு செல்லக்கூடாம தான் அந்த விஜயோட கட்சியில் அவதூறு பேசப்படுது, ஆபாசலத்தை திமுக போட தான் இதை செய்கிறது. இது ஒன்றும் மாற்றுக்கிறது சலிச்சதே இல்லை. சீமான எனக்கு கொள்ளு கோட்பாடு உங்களுக்கு எங்க இருக்கு? இதோ லயோலாமணி கொள்கை கேட்கப்பட்ட இங்கிலீஷ் பேசி வேணாண்டி ஹிந்தி பேச சரி இல்ல ஊருக்குள் இப்படிலாம் ஒரு பாட்டு இருக்கும். அது இந்த படத்துல என்னங்க இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி ஹிந்தி திப்பு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. தலைவன் எப்படி படத்துல கெட்டப்புல மாசிக்கஸ்ன்னு பேசுறாரோ இந்த கட்சியில் உள்ளவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறான். இந்த படத்துல உள்ளதான் கொள்கை கோட்பாடு இருக்கிறான். பிறப்புக்கம் எல்லாம் தான் அதுதான் கோட்பாடுங்குவான், அதுதான் கோட்பாடாம் அப்படிம்பாங்க. அதாவது ஒன்னும் தெரியலன்னா கம்முன்னு இருக்கணும். ராஜபவன் சொல்லியிருக்காரு, களத்துல 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 யாருப்பா இல்ல, களத்துல இல்லாதவங்களா? சீமான வந்து களத்துல இல்லையா? இருக்கிற ஏராளமான போராட்டங்கள் நடல, இல்ல பிரச்சனைகள் எதுவும் பங்கெடுக்க கூடாது பொதுக்கூட்டங்கள்ல அங்கே கலந்து கொண்டு தரையில நிக்கிற அரசியல் எல்லா காலத்துல நிக்கிற ஒரே தலைவன் செந்தமிழ் சீமான் தான். நீ எந்த காலத்துல இருந்தீங்க? தேர்தல் காலத்துல இருந்தீங்களா? இடைத்தேர்தல் கலந்துக்கிட்டீங்களா? இல்ல. மக்கள் பிரச்சனை எதை கலந்துக்கிட்டீங்களா? இல்ல. பறந்துருக்கு போயிட்டு 10 வருஷம் பேப்பர்ல பந்தா கட்டிட்டு வந்தீங்க. ஏர்போர்ட் இங்கதான் வேணாம் சொல்றாங்க, வேற எங்கேயும் வைங்க. அப்ப அங்க எல்லாம் கலைஞ்சா பரவாயில்லையா? கார்பரேட்டுக்கு எதிரானவங்களா? சலுகைகளுக்கு எதிரானவங்களா? இல்ல கிடையாதுங்க. சலுகைல இது சீமான் சொன்னதான் கார்பரேட் தான் வந்திருக்காரு. மக்களின் காசை எடுத்து மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதை இலவசம் என்று சொல்வதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க? மக்கள்கிட்டே காசு எடுத்து மக்களை செய்வது எப்படி இலவசமாகும்? இதுவும் சீமான் காப்பி. தனக்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடையாது, தனக்கு உள்ளே கிடையாது. இது முக்காவாசி சீமான காப்பி எடுத்து சீமான் சொன்ன வார்த்தைகளையே இந்த மீடியா போய் காட்டுறதுனா மீடியா சீமான் மக்கள் திரும்பி இருக்கும், மக்கள் திரும்பி இருப்பாங்க. சீமான் சொன்ன இவரு காப்பி அடிச்சு இவர் சொன்னது போல மக்களுக்கு காமிக்கிறாரா, விஜய் சூப்பர்ப்பா இதுதான்ப்பா எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறது வந்துதான் மிகவும் பேராபத்து. இன்னொன்று சொல்லுகிறாரு, பெரியாருக்கு வந்து சொத்தே இல்லையா, சொத்தே இல்லாம தான் சொத்தை எழுதி வைக்க தான் இன்னொரு பொண்ணை கட்டினாரா, வயது குறைந்த மணியாமையை கட்டினாரா? அந்த அறக்கட்டளை முறை இப்ப வீரமணி கிட்ட வந்து 10,000 கோடி இருக்கு, அவர்களோட கல்லூரிகள் ஏகப்பட்டது இருக்குது, 10,000 கோடி வச்சுக்காரு. அந்த பணத்தை அந்த எப்படி அதை எழுதி மக்கள் கொடுத்துருக்கலாமே. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது எவ்வளவு கேவலமான பச்சை பொய். ஒண்ணுமே இவர் விஜய் சொல்றாரு, நான் எளிய மக்கள் வந்து குரல் கொடுக்க வந்திருக்கேன்னு ஒரு பாட்டு ஓடுது. விஜய் 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 உங்கள் நான் எளியவன் ஐயா, பல கோடி சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வச்சுட்டு வந்து நீ எளிய போறோம்னா கேரளால சொகுசா வந்துட்டு போகுது, செகுசா மேடை போட்டு போகுது, மக்களை நிக்க வச்சு காய வச்சு அடிக்கிறது. இந்த மதுரையில போட்டு அடிச்சுக்கிட்டு இந்த கீழே போட்டுக்கிற மேட்டை எடுத்து தலையில போத்திக்கிட்டு வெயில் தாங்க முடியாம தண்ணீர் குடிக்க முடியாம தவிச்சு போனாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தீங்களா? இன்னும் எளிய மனுஷன் ஒண்ணுமே இல்லாம எல்லா பணத்தையும் வாரி தியாகம் பண்ணிட்டு மக்களுக்காக வந்து இறங்கியிருக்கா மாதிரி. விஜயகாந்த் இருக்கவங்க கூட அவரு கூட ஒரு நடிப்பு துறையில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நடிப்புல எல்லாருக்கும் வாய்ப்பு எல்லாம் உதவி பண்றாங்க பேர் வந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து கட்சியில போட்டியிடும் போது அவர் படத்துல பாத்தீங்கன்னா அரசியல் துறையில சம்பந்தப்பட்ட படம் இருப்பாரு, அதே மாதிரி இருந்தாரு. ஆனா அவரோட பிற மொழியாளர் இருக்கிறது மாற்று கருத்து இல்லை, அவரோட செயல்பாடுகள் நம்ம வரா இருக்கிறோம். அப்படி ஏதாவது செஞ்சாரா? இல்ல. ஒண்ணுமே செய்யாம கடைசியில் எல்லா படம் சுத்தி செஞ்சு கடைசியா வந்து பிம்பது வந்து நான் வந்து நாட்டை காப்பாற்ற போறேன்னு ஒரு டிராமா போட்டுக்கிறது. நீங்க வந்து இடும்பான கார்த்திலாம் பேசியிருக்காரு, எங்க கொள்ளுகைக்கு எதிர எவரும் எந்த அணில் கூட அடிச்சு தூக்குறது நார் அடிச்சுக்காரு கதையை, புரியுதுங்களா? டிவிக்கு என்ன டிவிக்கு எதுக்கு எடுத்தாலும் டிவிக்கு கொள்கை நடா டிவிக்கு விஜய் சொன்னா டிவிக்கு இதுதான் கொள்கையை கோட்பாட. செங்கோட்டையன் பேசுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, கொஞ்சம் பொறுமை இல்லை, ஏன்டா தற்கு சத்தம் போடுறானல்லாம் அந்த தற்கு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா அந்த கட்சியில் வந்து மாட்டாங்கிற மாதிரி புரிதலற்ற கூட்டத்தை எப்படி மேய்க்க போறோம், அந்த கூட்டத்தை எப்படி சிறப்பாக முடிக்க போறோங்கிற ஒரு பயத்துல இருந்திருப்பாரு. அவருக்கு அந்த மரியாதையும் இல்லை, போற கூட்டத்தை தள்ளி விட்டு போயிட்டு இருக்காங்க, அவர் தள்ளி விட்டு போறாங்க, அவங்க பட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, மதிப்பு மரியாதையும் இல்லை. உங்க சீமான் எங்க களத்துல கேட்டீங்களா? ராஜமோட சொல்லியிருக்காரு பாருங்க, ஜல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டம், காவிரி மீட்பு போராட்டம், முல்லை பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சேலம் 8 வழி சாலை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போன்ற சூழலியல் சார்ந்த போராட்டங்கள், திணிக்கப்பட்ட தேர்வான நீட், வீட்டுல போட்டாலும் ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கிற எந்த மின்ச அனல்மேல போட்டு இருக்கு எத்தனை போராட்டங்கள் எல்லாம் அவருடைய சொல்லியிருக்காரு. அதே நீங்க பார்த்து புரிஞ்சுங்க. இந்த லேலமோனியும் சீமானந்தம் சரியான தளம் போயிட்டு இருந்தாரு. ஏன்னு சொன்னா இப்ப விஜயன்ற ரசிகர்கள் கோட்பாடுக்காக அதுக்காக தான் உங்க பக்கம் வந்து இவ்வளவு பேர் நிக்கிறாங்களா ஒன்றே உங்களை கொள்கை கோட்பாடு நீங்க அரசு தலைவர் எல்லாம் ஒருத்தனும் வரல. இந்த பஞ்சு டேக்லாம் 10 நிமிஷம் பேசணும், 20 நிமிஷம் பேசுவோம்.
இவரை நான் பேசுறது வந்து நான் களத்திலே இல்லாதவங்கலாம் எதை பேசணும்? எனக்கு யார் எதுனா முடிவு பண்ணிட்டு வந்திருக்கான் அவ்வளோ பதில் சொல்ல முடியாது. நான் 10 நிமிஷம் வேற 5 நிமிஷம் பேசுறேன். கருத்தை பாருங்க. அதையும் பேப்பர் பார்த்தாங்களா பேசுவாங்க, அதில் எழுதி கொடுத்துதாங்க பேசுவேன், வேற எதுவும் தெரியாதுங்க. வந்து விஜய் அவர்களை வந்து சொல்லியிருந்தாரு, நான் பேசுறேன் தப்பா திருத்தி பேசுறாங்கன்றாரு. தப்பான பிரச்சனை பேசுறப்பா, நீ ஆசை தூண்டுற மாதிரி பேசுறப்பா. காரு இடம் வேலை பார்க்க போனா மக்கள் ஆசை தூண்டுவது, நல்ல வேலை உருவாக்குவேன், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம் இப்படி சொன்னாக்கா மக்கள் என்ன செய்வாங்களா? இவங்க ஆசை தூண்டுற பேச்சு தான். சீமான சொல்றாரு எப்படி வாழ்க்கை அதை வேலையை உருவாக்கணும், அந்த மக்களை எப்படி கொடுக்கணும், அது எப்படி சிட்ட தலைப்படணும் அப்படி சொல்ல தலைவன். ஆசையை தூண்டுவது மாதிரி பேசுகிறவங்களாம் உங்களை ஏமாத்த வருகிற ஒரு கூட்டம் இந்த விஜய் என்பது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சீமான விரும்ப அழிக்க முடியாது. சீமான கட்ட வச்ச கோட்டையை வந்து 36 லட்சம் வாக்குகள், கூட்டணி இல்லை, எதுவுமே இல்லை, தனித்த கொள்கை கோட்பாடு தானா உருவாக்கிய கட்சி. இந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு இந்த கட்சியில பிரிஞ்சு வந்து கூட்டு சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஈஸியா எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், சிஎம் இப்போ நேரம் ஆகலாம் அப்படி குறுக்கு இல்லை. விஜய் மாரி ஆசைப்படலை, எல்லாம் அவரோட முயற்சியில கட்டாயம் உருவாக்கி வளர்ந்து வந்திருக்காரு. இந்த விஜய் கூட்டம் ரசிகர் கூட்டமே நீங்க என்ன பண்ணீங்க கொஞ்ச நாள் புரிஞ்சுப்பீங்க. விஜய் யாரு, இவரோட செயல்பாடு என்ன புரிஞ்சுப்பீங்க. நீங்களும் நாமத்தன் பக்கம் தான் வருவீங்க. நீங்க அறியாமல் தான் நீங்க போயிருக்கீங்கிறத அது மற்ற தெரிகிறது. மக்கள் சீமானோட செய்திகள்லாம் நீங்க பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. பிற சொல்றதை வந்து கட்சி சுயநலத்துக்காக வந்து சீமான அவர் பரப்புவாங்க, அதை பார்த்து நம்பாதீங்க. தெரிய வேண்டியது இந்த சமூகம் எதிர்கால தமிழ் இளைஞர்களே. அப்துல் கலாம் சொன்னார், இந்த வருங்கால இளைஞர்களை கையில் சொன்னாரு. உங்களை இளைஞர்கள் இப்படிதான் இருப்பீங்கன்னா அன்றைய சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து சிந்தியுங்கள், நாம் தமிழ்ச்சியோட செயல்பட ஆதரவு அளியுங்கள். விஜய் அவர்கள் வந்து இப்போ நீங்க வந்து சீமான விழுத்த நினைச்சிட்டு இருக்காதீங்க, தமிழ் தேசத்தில் தமிழடி விழுத்த நினைச்சு கொண்டுங்க. விஜய் திமுக சாதமாக அமைவதற்காக தான் இந்த விஜய் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கார்கள். அப்போதான் நீங்க வந்து போக உள்வாங்குவீங்க, புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.